இன்னும் 2 நாளில் வந்து நீக்கும் டிராகனும் வரப்போகுது. தனுஷ் அவர்களோட இயக்கத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த படத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரியே லவ் டுடே வெற்றிக்கு அப்புறம் ஹீரோவாக 2வது படம் நடிக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டிராகன் படத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த 2 படத்துக்குமே அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் விடாமுயற்சி 13 நாளில் எவ்வளோ வசூல் வந்திருக்கு. அப்புறம் வந்து புஷ்பா 2 இதுவரையும் ஃபைனலாக டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு. அப்புறம் இன்னும் சில படங்கள் முக்கியமாக சாவா நேற்று ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. மீதி படங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, காதலர் தினம் தான். அதில் வந்து ஓ மரியா அப்படிங்கிற பாட்டு அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து நடுவில் நின்று நம்ம ரொம்ப ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அதை தான் ஃப்ரேமாக வச்சுருந்தோம். ரொம்ப யூனிக்கான ஒரு ஃப்ரேம். அந்த சமயத்தில் அப்படிப்பட்ட ஒரு மேக்கிங் வேறு லெவலில். அந்த சமயத்தில் தான் அந்த இன்டர்நெட் அது இதுன்னு அப்படியே வந்தது. ஆனால் ஒரு ஃபுல் மூவியுமே அந்த இன்டர்நெட்டை வச்சே ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க. உண்மையிலே அந்த படம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், மலை விஜய், ஜெரி ஷான்லி, ராஜ்குமார், ராஜா மாசி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,47,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $5.3 மில்லியன் $46 கோடி கிட்ட வருது இந்தியன் கரன்சிக்கு. ஸோ டோட்டலாக இந்தியாவில் 18,81,00,000. வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து $203.7 மில்லியன் $1,770 கோடி கிட்ட வருது. அப்புறம் நேசா 2 இந்த படத்தோட சைனா கலெக்ஷன் $14 மில்லியன் $121 கோடி கிட்ட வருது இந்தியன் கரன்சிக்கு. டோட்டலாக இந்த படம் வந்து 1.684 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 14,600 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இன்டர்ஸ்டெல்லார் ரீ-ரிலீஸ் இந்த படத்தோட டே 12 இந்தியாவில் வந்து 18 லட்சம் 12வது நாள். டோட்டலாக இது வரையும் 23,37,00,000. சனம் தேரி கசம் இந்த படத்தோட ரீ-ரிலீஸ் டே 12 58 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 36,80,00,000. அப்புறம் சாவா நேற்று ஒரு பெரிய கலெக்ஷன், அதாவது மண்டேவோட டியூஸ்டே அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் வந்து 30,48,00,000, வேர்ல்டு வைடு 33,85,00,000. ஸோ டோட்டலாக 197,74,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 229 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 5 நாளில் சரியான கலெக்ஷன். இந்த படம் ஒரு 500 கோடிக்கு மேலே வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. பார்ப்போம். அப்புறம் மலையாளத்தில் வந்து ப்ரொமான்ஸ் அப்படிங்கிற படம் டே 5 கேரளாவில் வந்து 58 லட்சம், வேர்ல்டு வைடு 63 லட்சம். ஸோ டோட்டலாக 5,28,00,000 கேரளாலையும், வேர்ல்டு வைடு 5,93,00,000. அப்புறம் இன்னொரு படம், ஆக்சுவலாக ஒரு படம் இல்லை 2 படம். 2 படத்துக்கு இவ்வளோ நாளாக நான் டைட்டிலே தப்பாக சொல்லியிருக்கேன். நேற்று தான் நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் பார்த்தேன். அது பார்த்ததுக்கப்புறம் தான் ஆஹா இத்தனை நாளாக நம்ம இந்த படத்தையே ஒரு 4 நாளாக சொல்லியிருக்கேன் தப்பான டைட்டிலில் சொல்லி. ஸோ பனிக்கிளின்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அது பனிக்கிளி கிடையாது, பைங்கிளி. என்னடா இது பனிக்கிளின்னு பேர் வச்சுருக்காங்க, அப்படிமா பேர் வைப்பாங்கலாம் யோசித்தேன். எங்கே மிஸ் ஆயிடுச்சு. சரி சாரி, பைங்கிலி இந்த படம் பேர். இந்த படத்தோட டே 5 கேரளாவில் 28 லட்சம், வேர்ல்டு வைடு 30 லட்சம். ஸோ டோட்டலாக 2,62,00,000 கேரளாலையும், வேர்ல்டு வைடு 2,88,00,000. அப்புறம் தவீத் அப்படின்னு ஒரு படத்துக்கு பேர் சொல்லியிருந்தேன். அது தவீது கிடையாது, தாவீட் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட டே 5 கேரளாவில் வந்து 50 லட்சம், வேர்ல்டு வைடு 55 லட்சம். ஸோ டோட்டலாக 4,42,00,000 கேரளாலையும், வேர்ல்டு வைடு 5,03,00,000. சங்கராந்திக்கு வஸ்துனம் இந்த படத்தோட 36வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் 17 லட்சம், வேர்ல்டு வைடு 19 லட்சம். ஸோ டோட்டலாக 251,97,00,000 இந்த படம் வந்து உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு 36 நாளில். தண்டேல் இந்த படத்தோட டே 12 ஆந்திரா தெலுங்கானாவில் 1,08,00,000, வேர்ல்டு வைடு 1,25,00,000. ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 60,12,00,000, வேர்ல்டு வைடு 87,24,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 12 நாளில் இந்த படம் ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. லைலா அப்படிங்கிற படம் டே 5 ஆந்திரா தெலுங்கானாவில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 39 லட்சம். ஸோ டோட்டலாக 3,72,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 4,49,00,000. அப்புறம் தமிழ் படங்களில் இப்போ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படங்களில் ஒரு படமும் இப்போ ஓடல. தேட்டரில் சில படங்களும் இல்லை. அப்படியே இருந்தாலும் டிக்கெட்லாம் விற்காமல் அந்த ஷோஸ்லாம் கேன்சல் தான் ஆகிட்டுருக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு படம் மட்டும் நாளுக்கு நாள் ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, நாளுக்கு நாள் கலெக்ஷனும் அதிகமாகிட்டுருக்கு. அது வேறு எந்த படமும் கிடையாது, ஃபயர் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் ஒரு 18+ அடல்ட் கண்டென்ட் மூவி தான்.
இந்த படத்தோட டே 4 கலெக்ஷனோட டே 5 கலெக்ஷன் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் 23 லட்சம், வேர்ல்டு வைடு 24 லட்சம். ஸோ டோட்டலாக 72 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 77 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் குடும்பஸ்தன் திரைப்படத்தோட 26வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 18 லட்சம், வேர்ல்டு வைடு 20 லட்சம். ஸோ டோட்டலாக 24 கோடி 72 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 26 கோடி 99 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் விடாமுயற்சி டே 13 தமிழ்நாட்டில் வந்து 97 லட்சமோ, வேர்ல்டு வைடு 1 கோடியே 15 லட்சம். 82 கோடியே 99 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 145 கோடியே 65 லட்சம். அப்புறம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அப்புறம் டிராகன், இந்த 2 படமுமே நாளை கழிச்சு 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த 2 படங்களுக்குமே ஆக்சுவலாக பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் தனுஷ் அவர்களோட டைரக்ஷனில் இந்த படத்தில் ஒரு பாட்டு பயங்கரமான ஹிட்டு, ஜிவி பிரகாஷ் அவர்களோட இசையில். தனுஷ் அவர்களோட டைரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த படத்துக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த ட்ரெய்லர் ஆக்சுவலாக பயங்கர சூப்பராக இருந்தது. இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கதைக்கு வந்து ரொம்ப ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது இதுவரையும். ஸோ இந்த படம் வரும்போது ஒரு சூப்பராக இருக்கும், நம்மளை கொண்டாடி தியேட்டருக்கு போய் நம்ம கொண்டாடி தீர்த்துட்டு வரக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறத, அதை வந்து ஜாலியாக வந்துட்டு ஜாலியாகவே போங்க அப்படிங்கிறத தனுஷ் அவர்களே சொல்கிறாரு. ஆனால் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புக்கோ கிட்டத்தட்ட அதுக்கு அதோட அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு நம்ம டிராகன் படத்தை சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடேக்கு அப்புறம் ஒரு படத்தை வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. அந்த படம் இத்தனைக்கும் பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக 2வது படம் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோவோட பட்ஜெட் கிடையாது. கிட்டத்தட்ட 37-38 crore அப்படின்னு சொல்கிறாங்க. 40+ தான் சொல்கிறாங்க. எல்லாம் அந்த போஸ்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து, அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து, பப்ளிசிட்டிலாம் சேர்த்து ஒரு 40+ அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பெரிய பட்ஜெட் தான். அந்த படத்துக்குமே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த படத்தோட ட்ரெய்லருக்குமே பெரிய வரவேற்பு கிடச்சிது. ஸோ இப்போ இந்த 2 படங்களோட அட்வான்ஸ் புக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் தமிழ்நாட்டில் 43 லட்சம் வந்து புக் ஆகிருக்கு. 47 லட்சம் டோட்டலாக, அதாவது இந்தியா முழுக்க இந்த படம் 47 லட்சம் வந்து புக் ஆகிருக்கு. இதில் கர்நாடகாவில் கூட ஒரு 3.5 லட்சம் கிட்ட புக் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக அங்கே மட்டும்தான் இதுவரையும் ஓப்பன் ஆகிருக்கு. இன்னும் நல்லா ஓப்பன் ஆகும்போது ஓவர்சீஸில் இந்த படத்துக்கு எப்படி வந்து வரவேற்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. டிராகன் ஆக்சுவலாக இன்னும் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுவரையும் 71 லட்சம் தமிழ்நாட்டில் புக் ஆகிருக்கு, 77 லட்சம் டோட்டலாக. ஸோ 2 படத்துக்குமே நல்ல அட்வான்ஸ் புக்கிங் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டிராகன் டே 1 பெரிய ஓப்பனிங்கே இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4+, 5+ தமிழ்நாட்டில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது 4 crore +, 5 crore+ அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த 2 படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. எந்த படத்தை புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததாக புஷ்பா 2 படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 81 கோடி 65 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 336 கோடி 65 லட்சம், கர்நாடகாவில் 98 கோடி 51 லட்சம், கேரளாவில் 20 கோடி 9 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 953 கோடி 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஒரு 292 கோடி 55 லட்சம். வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 1783 கோடியே 10 லட்சம். ஸோ ப்ரொடியூசர் நம்பருக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை இந்த ட்ரேட் நம்பருக்கும். ஸோ உண்மையிலே நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. பட்ஜெட் 500 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 617 கோடி, ஷேராக வந்திருக்கிறது 1000 கோடிக்கு மேலே 1013 கோடி 80 லட்சம், 164% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. இருந்தாலும் இந்த படம் மெயின் ரீஜனான ஹோம் ரீஜனில் இந்த படம் வந்து சில நஷ்டத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. அதை எப்படி இருந்தாலும் காம்பன்சேட் பண்ணி இந்த படம் ஒரு வெற்றி படம், ஒரு பெரிய லாபகரமான படமாக தான் இந்த படம் அமையும். ஸோ வசூல் ரீதியாக இந்த படம் ஒரு பெரிய சம்பவம் தான் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த படம் நீங்கள் தேட்டரில் அந்த 20 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்களா இல்லை ஓடிடியில் பார்த்தீங்களா, அந்த 20 மினிட்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.